Hi everyone, I am Rishwana. Welcome to my channel TNSET Mathematics. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீனியரா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டெஃபினேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் ஒரு மேப்பிங் எடுத்துக்கிறேன் ஃப்ரம் r பவர் n டு r பவர் m. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீனியரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டொமைன் வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸா இருக்கணும், இந்த கோடொமைன் வந்து வெக்டர் ஸ்பேஸா இருக்கணும். இதோட கண்டிஷன் என்ன? அந்த t of u plus v is equal to t of u plus t of v. இங்க uவும் vயும் என்னன்னா வெக்டர்ஸ். இந்த uவும் vயும் எங்கேன்னு எடுத்திருக்கோம்னா டொமைன்ல எடுத்திருக்கோம். u அதாவது u, v belongs to r power n. அதாவது டொமைன்ல இருந்து uவும் vயும் எடுத்திருக்கோம். அப்ப t of u plus v is equal to t of u plus t of v அப்படிங்கிறது இந்த வெக்டார் அடிஷன் வந்து ட்ரூவா இருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து t of c into u is equal to c into t of u. இங்க cங்கிறது என்னன்னா some scalar value, uங்கிறது என்னன்னா வெக்டார். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ட்ரூவா இருந்துச்சுன்னா அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம் ஆர் லீனியர்னு சொல்லுவோம். அப்ப இது ரெண்டுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா ஒன்னு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்படி இல்லைன்னா லீனியர். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நம்ம ஜாயின் பண்ணி சிங்கிளா கூட எழுதலாம். அதாவது t of c into u plus v is equal to c into t of u plus t of v. ரெண்டு தனித்தனி கண்டிஷன் இல்லாம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி சிங்கிளா இங்க எழுதியிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியும் சேம் தான். இது மேல எழுதியிருக்க இது ரெண்டும் தான். இது ட்ரூவா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா கொடுத்திருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீனியர்னு சொல்லலாம். இப்ப சம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லீனியரா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணலாம். ஆர் ஸ்கொயர்னா என்னன்னு தெரியும். இது ஆர்டர்டு பேர்ஸ் எக்ஸ் கமா ஒய்யா இருக்கும். அதே மாதிரி கோடொமைனும் ஆர் ஸ்கொயரா தான் இருக்கு. இப்ப இந்த இதை லீனியரா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு கண்டிஷன் என்ன? c into u plus v is equal to c into t of u plus t of v. இதான கண்டிஷன். இது கண்டிஷன் வந்து நான் uவும் vயும் எங்கேன்னு எடுத்திருக்கேன்? டொமைன்ல எடுத்திருக்கிறேன். uவும் vயும் டொமைன்ல எடுத்திருக்கேன். அப்ப டொமைன்ல வந்து அப்ப எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? எக்ஸ் கமா ஒய்யா இருக்குமா? லெட் u is equal to x1, y1. இந்த மாதிரி ஆர்டர்டு பேர்ஸா தான் இருக்கும் ஆர் ஸ்கொயருங்கிறதுனால. v யோட வேல்யூ எப்படி இருக்கும்? x2, y2. ப்ராப்பர்ட்டி டெஸ்ட் பண்ணலாமா? அப்ப t into cu plus v is equal to t into c. u ஓட வேல்யூ என்ன? x1, y1 plus v யோட வேல்யூ என்ன? x2, y2 which is equal to t into c உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறேன். c into x1, c into y1 plus x2, y2. இது ஒரு ஆர்டர்டு பேரு, இது ஒரு ஆர்டர்டு பேரு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் இந்த டேர்ம், அதே மாதிரி இங்க இருக்க டேர்ம் பிளஸ் இந்த இருக்க டேர்ம்னு போடுவோமா? which is equal to t into cx1 plus x2, c into y1 plus y2. நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? t of x, y is equal to இந்த வேல்யூ கொடுத்திருக்காங்களா? இங்கே நமக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம், இது ஒரு செகண்ட் டேர்ம். நம்ம கொடுத்திருக்கிற கொஸ்டின் மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணோம்னா is equal to 2 into x ஓட வேல்யூ என்ன? இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப c into x1 plus x2 minus இந்த செகண்ட் டேர்ம் c into y1 plus y2 x வேல்யூ. x வேல்யூனா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் c into x1 plus x2. இதை சிம்பிளை பண்ணலாமா? இது சிம்பிளை பண்ணா என்ன வரும்? which is equal to இங்க இருந்து cயும் காமனா எடுக்கிற இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோம்னா c into 2x1 minus y1. இந்த டேர்மும் இந்த டேர்மும் plus 2 times of x2, இந்த 2 into x2 இங்க minus into plus minus y2 இந்த டேர்ம் c into x1 plus x2. இந்த ரெண்டு டேர்ம்லயும் c காமனா இருக்கா? c காமனா வெளியே எடுக்கிறேன். அப்ப ரிமைனிங் டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் வருமா? 2x1 minus y1 x1
பிளஸ் இந்த செகண்ட் டேர்ம் கமா இந்த டேர்ம் வரும் 2 into x2 minus y2 comma x2 which is equal to c into இந்த term பாருங்க இது என்ன மாதிரி இருக்கு நம்ம given question எப்படி கொடுத்திருந்தாங்க 2 times of first term minus second term comma first term இதே மாதிரி இந்த இது இருக்கான்னு செக் பண்ணுங்க 2 times of first term minus second term comma first term அதே மாதிரி இங்கேயும் பாருங்க 2 times of first term minus second term comma first term இப்ப இத நம்ம t of னு எழுதலாமா அப்ப t of x1 comma y1 plus t of x2 comma y2 நம்ம என்ன எடுத்துக்கோம் x1 y1ங்கிறது u னு x2 y2ங்கிறது v னு எடுத்துக்கோமா அதை இங்க போட்டோம்னா is equal to t of u plus t of v therefore t of c into u plus v is equal to c of t c into t of u plus t of v இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்லலாம் இந்த given t வந்து ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லீனியர்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க which of the following is not linear னு கேட்டிருக்காங்க இது வந்து லீனியர் சேமா ரிமைனிங் ஆப்ஷன்ஸும் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணோம்னா லீனியரா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஆனா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஒரு ஆப்ஷன் நம்ம போட்டோம்னா டைம் எடுக்கும் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் மெத்தட் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நான் போடுறேன் டி ஆஃப் 0,0 is equal to 0,0 0 வந்து 0,0 ஓட தான் மேப் ஆகும் இப்ப நம்ம क्वेश्चनல பாப்போமா t of 0,0 நான் எடுத்துக்கிறேன் அப்ப x ஓட வேல்யூ 0 னும் y ஓட வேல்யூ 0 னும் எடுத்திருக்கேன் அதுதான் எங்க மீனிங் ஓகேவா அப்ப which is equal to t of 0,0 நம்ம கொடுத்திருக்கிற क्वेश्चन என்ன 2 times of first value minus second value comma first value 2 times of 0 minus 0 comma 0 இத சிம்பிளை பண்ணா என்ன வரும் 2 into 0 0 0 minus 0 0 is equal to 0,0 இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூவா இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் வச்சு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது இதுவும் ட்ரூவா இருக்கணும் ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ட்ரூவா இல்லைன்னா நாட் லீனியர் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம் நல்லா கவனிச்சுக்கங்க 0,0 0,0 ஓட தான் மேப் ஆகணும் இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் பத்தாது நம்ம வந்து லீனியர்னு சொல்றது ஆனா நாட் லீனியர்னு சொல்றதுக்கு 0,0 0,0 ஓட நமக்கு மேப் ஆகலன்னா நாட் லீனியர் அப்படின்னு சொல்லி சம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷனுக்கு பாக்குறேன் 0,0,0 போட்டோம்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்க 0 வந்துரும் 0 plus 0 0 அப்ப 0,0 அதே மாதிரி தேர்ட் டேர்ம் அப்ப இங்கேயும் ட்ரூவா இருக்கு 0 0 தேர்ட் டேர்ம் எடுத்துக்கிறேன் இங்க வந்து t of 0 எடுத்தோம்னா 2 into 0 0 3 into 0 0 அதனால இங்கேயும் ட்ரூவா இருக்கு இந்த ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க 0,0,0 ன்னு எடுத்தோம்னா இங்க என்ன வருதுன்னா 0 plus 1 ன்னு வருது அப்ப இங்க வேல்யூ வந்து 1,0 plus 0 அதாவது நம்மளோட கண்டிஷன் என்னது 0 0னா 0 ஓட தான் மேப் ஆகணும் இங்க r கியூப்ங்கிறதுனால ஆர்டர்டு ட்ரிபிள்ஸ் எடுத்திருக்காங்க x, y, z ன்னு எல்லாத்துக்கும் 0 போட்டோம்னா இங்க வந்து நமக்கு வந்து r ஸ்கொயர் தானே r ஸ்கொயர்னா 0,0 தானே வரணும் ஆனா 1,0 வருது அதனால இதுதான் நாட் லீனியர் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் டெஃபினேஷன் படி இந்த இதுதான் ட்ரூவா இருந்தா லீனியர் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும் ஆனா நாட் லீனியர் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த 0 0 இருக்குல்ல இதை வச்சே நம்ம செம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க என்னோட கிளாஸ் எப்படி போகுதுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்கேஸ் நான் ரொம்ப ஃபாஸ்டா போறேன் இல்ல ஸ்லோவா போறேன் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்